லைஃப்ல 24 ஏஜுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தீங்க, 24க்கு அப்புறம் எப்படி இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? லைஃப் 24 அப்புறம் ரொட்டீனா பாத்தீங்கன்னா டோட்டலாவே கஷ்டங்கள் மட்டும்தான். ஒரு அடி மேல இன்னொரு அடி, ஒரு அடி மேல இன்னொரு அடி அப்படியே வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர நம்ம சோர்ந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கலாங்கிற நினைப்பு மட்டும் வரவே வராது. கல்யாணம் பண்ணணும், குழந்தை பத்துக்கணும், அந்த செலவு, அதுக்கு செலவு, ஸ்கூல் செலவு இப்படின்னு ஜாயிண்ட் போயிட்டே இருக்குமே தவிர அது கம்மியாக வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்பா இடத்துல இருந்து நம்ம எல்லாமே பாத்துக்கணும் அப்படிங்கிற நிலைமையில ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகின மாதிரி இருக்கு. அந்த லைஃப் விளையாட்டு லைஃப் வேற, இப்ப சீரியஸா இருக்க லைஃப் வேறையா இருக்கு. இப்போ வாடகை வீடு தான், வாடகை கிட்டத்தட்ட 5000 மாசம் அதுக்கே தனியாக எடுத்து வைக்கணும். அப்படிங்கும்போது கரண்ட் பில்லு, இந்த வீட்டு செலவு, கேஸ் செலவு இதெல்லாம் தாண்டி அம்மாவுக்கு ப்ரெஷர் இருக்கு. அப்படிங்கும்போது திடீர்னு செக்அப் கூட்டிட்டு போகணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். இந்த வயசுலயே டோட்டலாவே ஃபேமிலி மேனா மாறிட்டேங்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. என்ஜாய் பண்ற வேண்டிய வயசுங்க. 24 எவ்வளவு என்ஜாய் பண்ணுவோமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபீல்டை மட்டுமே பார்க்கணும். வீட்டுக்கு ஒரே பையனா இருந்தா டோட்டலாவே எல்லாத்தையும் நம்ம தான் பாத்துக்கிற மாதிரி. சிறு தேர்தல் கடன் பெருசாயிடுச்சு. டோட்டலாவே கடல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சம்பளம் கம்மி தான். விலைவாசிக்கு வாங்குற சம்பளத்துக்கும் அதுக்கு இது டபுள் மடங்கு நம்ம சம்பாரிச்சு கொடுத்தா மட்டும்தான் அதை ஈடு கட்ட முடியுங்கிற மாதிரி நிலைமையில இருக்கு. பார்ட் டைமா ஜொமேட்டோ, அந்த ஸ்விக்கி இது மாதிரி போலான்னு இருக்கு. ஃபேமிலி ரன் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், முன்னேறி போகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு.